அதாவது ஒரு 25 வயசில் ஒரு பையன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவன் வந்து தன்னோட கேரியரை 50 வயசோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமா தே வாண்டட் டு என்ஜாய் தேர் லைஃப் ஃபார் another 10 இயர்ஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கான டைமை கொடுக்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கடந்த 6 மாதமாக பங்கு சந்தை வந்து வீழ்ச்சியில் தான் இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குளோபல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இல்லை லோக்கல் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு எக்கானமியாக இருக்கலாம், இல்லை மான்சூனாக இருக்கலாம். நிறைய காரணங்கள்னால இன்னைக்கு பங்குச்சந்தை வந்து டவுனில் இருக்குது. இந்த வீழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டர் வந்து வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கணும். இந்த சமயத்தில் தான் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம எஸ்ஐபியை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா அதுலேருந்து பார்ஷியலாக வித்ட்ராயல் பண்ணுறோம். வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐ எம் ராம்குமார், பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ், ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் எடுத்து நம்ம பேசலான் இருக்கோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னோட ஒர்க் லைஃப்பில் வந்து ஏர்லியாக ரிட்டையர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. அதாவது ஒரு 25 வயசில் ஒரு பையன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவன் வந்து தன்னோட கேரியரை 50 வயசோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமா தே வாண்டட் டு என்ஜாய் தேர் லைஃப் ஃபார் another 10 இயர்ஸ். ஒரு லக்ஸரி ட்ரிப்போ, இல்லை ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதோ, இல்லை பையனோட எஜுகேஷன்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணுறதோ, இதுக்காக தன்னோட நெக்ஸ்ட் 10 இயர்ஸை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு செல்ஃப் ஆண்டர்ப்ரனராக ஆயிடுவாங்க, இல்லை தன்னோட பேஷனை வந்து ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணி ஒரு இன்கம் வந்தாலும் வரல, இல்லாட்டினாலும் பரவாயில்லன்னு தன்னோட பேஷனை நோக்கி போகிற மாதிரி இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து ஒரு இண்டிவிஜுவலை ஒரு 25 வருஷத்துக்கு தான் அவனை ஒர்க் பண்ண வைக்கிது. இப்போ நம்ம பார்க்க போகிற சினாரியோ என்ன அப்படின்னா, அன்றைக்கி தோஸ் டேஸ் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வந்து பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு, ஓய்வூதியம் உண்டு. இன்றைக்கி ஒரு ப்ரைவேட்டில் ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் ஒர்க் பண்ணுறாங்களோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பென்ஷனுங்கிறது கிடையாது. ஈவன் இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட எடுத்துக்கலாம். எத்தனை நாள் தான் ஒருத்தர் பிஸ்னஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருப்பார். அவருக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. ஒரு 25 வருஷம் தன்னோட பிஸ்னஸை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா தனக்கு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் தான். ஸோ இட்ஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 25 இயர்ஸ், 25 to 27 இயர்ஸில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு தன்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா நாட் ஃபார் 60 இயர்ஸ், ஹி ஹஸ் டு கெட் ரிட்டையர்ட் அட் த ஏஜ் ஆஃப் 50-52ல் ரிட்டையர் ஆகிறதுக்கு தேவையான அந்த ஃபயருங்கிற கான்செப்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் இயர்லி, அந்த கான்செப்ட்டுக்கு இருக்கிற ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கால்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நான் 3 கேட்டகரிஸாக கொடுக்குறேன். அதில் நம்ம அச்சீவ் பண்ண போகிற கோல் என்ன அப்படின்னா 3 crores, 5 crores, 10 crores. ஸோ இதுதான் ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் கோல். உங்களுக்கு எந்த அமௌண்ட் உங்களுக்கு கோலாக வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற அமௌண்ட்டை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு 3 crores rupees இருக்குது. ஒருத்தருக்கு வந்து தன்னோட கோல் வந்து 3 crore rupees அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நான் ஒரு கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் செய்ய வேண்டியது அதிகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய வேண்டியது என்னென்னா, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 15,810 ரூபா ஒருத்தர் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ரவுண்டாக 16,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கட்ட போகிற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 48 lakhs. அந்த 48 lakhs-ஐ 25 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த அமௌண்ட் வந்து இட் வில் பிகம் 3 crore. ஸோ இந்த 3 crore-ங்கிறது ஸோ சிக்னிஃபிகன்ட். ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார், எனக்கு 3 crore வேண்டாம், எனக்கு அதோட ஒரு அதிகமான அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறாரு. அவரோட கோல் அமௌண்ட் வந்து எவ்வளோவா இருக்குது? 5 கோடி ரூபாவாக இருக்குது. ஸோ அந்த 5 கோடி ரூபாய் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மாதம் அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா 26,000 rupees இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அவர் வந்து தன்னோட 25 வருஷத்துக்கு 26,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த 12% ரிட்டர்ன்ஸ் மூலமாக அவர் வந்து 5 crore rupees வந்து அச்சீவ் பண்ணுறாரு. அடுத்தது ஒரு பர்சனே வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட மாதம் ஒரு 3 lakh rupees ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா என்னதான் செலவு பண்ணாலும், என்னதான் நீடு விஷ் எல்லாத்தையும் செலவு பண்ணாலும் அவரால் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபா மாதம் அவரால் சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அவர் அதை மாதம் 50,000 ரூபாவில் மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டார்னா 25 வருஷத்துக்கு கழிச்சு அவரோட கார்பஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாயை டச் பண்ணியிருக்கோம். இதில் என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது வந்து நார்மலாக எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும்
5 வருஷத்துக்கு அப்புறமா தான் நடக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கான டைமை கொடுக்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ இங்கே அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாருன்னா, கன்சிஸ்டண்ட்டாக மாதம் 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மாதம் 50,000 ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நடுவில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவரோட நீடுக்காகவோ இல்லை மார்க்கெட்டில் இருக்கிற பேனிக்காகவோ பயந்துட்டு அந்த பணத்தை எடுக்காமல் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இருக்கிற எல்லா ஏற்ற இறக்கங்கள்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. மார்க்கெட் வந்து ஒரு சைக்கிள். இன்றைக்கி டவுனில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வில் கோ அப், திருப்பி அகெயின் டவுன். நிறைய பேர் இந்த கடந்த ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களோட போர்ட்ஃபோலியோவில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்மளோட செஷனை பார்த்தோ இல்லை வெளியில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியோ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்கும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து இட் ஹஸ் ஸ்டார்டட் கம்மிங் டவுன். கடந்த 6 மாதமாக பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சியில் தான் இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குளோபல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இல்லை லோக்கல் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு எக்கானமியாக இருக்கலாம், இல்லை மான்சூனாக இருக்கலாம். நிறைய காரணங்கள்னால இன்றைக்கி பங்குச்சந்தை வந்து டவுனில் இருக்குது. மேபி குளோபலில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அமெரிக்காவில் ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு ட்ரம்ப் தலைமையில். ஸோ அவங்களோட பாலிசிஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியல. சைனாவில் மார்க்கெட் ரொம்ப வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. அதனால் எஃப்ஐஐஸ் எல்லாரும் இங்கேருந்து ஃபண்ட் எடுத்துன்னு போய் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால எஃப்ஐஐஸ் வந்து பணத்தை தாராளமாக வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டிஐஏஸும், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், யார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈவன் தென் எடுத்த அளவுக்கு நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து வீழ்ச்சியில் இருக்குது. இந்த வீழ்ச்சி வந்து டெம்பரவரி, இது இட்ஸ் நாட் அ பர்மனண்ட்டு. இந்த வீழ்ச்சிகளெல்லாம் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டர் வந்து வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கணும். இந்த சமயத்தில் தான் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபி போயிட்டுருக்கு அப்படின்னா பேனிக்கே ஆகாமல் தொடர்ந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். கடந்த 6 மாதத்தில் ஒருத்தர் வந்து மாதம் 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவரோட 30,000 ரூபா கட்டியிருப்பார். ஆனால் இன்றைக்கி அவரோட ஃபண்ட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 25,000 ரூபா இருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்குது, நெகட்டிவ் 5,000 ருபீஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதை பார்த்து பேனிக்கே ஆயிடக்கூடாது. பிகாஸ் இந்த வருஷம் இந்த மாதம் அவர் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அதிகமான யூனிட்ஸ் வந்து அலாட் ஆக போகுது. பட் இதே இது தொடர்ந்து இருக்க போகிறதில்ல. இதே லெவலில் வந்து மார்க்கெட் இருக்க போகிறதில்ல. மார்க்கெட் வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்போ வந்து இதோட பெனிஃபிட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல் வந்து பெனிஃபிட்டை வந்து அடைய தான் போகிறாரு. ஸோ இந்த சினாரியோவில் ஒரு இண்டிவிஜுவல் நான் சொல்கிற இந்த 50,000 ரூபாயை வந்து தொடர்ந்து கட்டிக்கிட்டே வந்தார் அப்படின்னா 25 வருஷத்துக்கு அவரால் 10 கோடி ரூபாயை அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு 12% ரிட்டர்ன்ஸில் இந்த கால்குலேஷன் வருது. ப்ராக்டிக்கலாக மார்க்கெட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி 15% 18% வரைக்கும் மார்க்கெட் கொடுத்துருக்கு. நம்ம 15% இல்லஸ்ட்ரேஷன் கால்குலேஷன்லேயே வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதே 15,000 ருபீஸை ஒருத்தர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 45 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் ஃபார் த 25 years பீரியடுக்கு. அவருக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 3 crore, நம்ம 12% 3 crore பார்த்தோம். வேறஸ் இங்கே 15% கால்குலேஷன் பார்க்கும்போது அவருக்கு எடுத்த உடனேயே 25 வருஷத்தில் அவர் டச் பண்ண போகிற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய். இதே அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல் நம்ம போன சினாரியோவில் வந்து 25,000 ரூபாய்க்கு போட்டு 12% ரிட்டர்ன்ஸில் 5 crores பார்த்தோம். வேறஸ் இங்கே வந்து அவருக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து அதே 25,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அவர் கட்ட போகிற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 75 lakhs கட்டுவார். ஆனால் அவருக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 8 crore rupees, which is so significant. இன்னொரு சினாரியோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹெச்என்ஐ மாதம் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவரால் டெஃபினட்டாக மாதம் 50,000 ரூபா சேவ் பண்ண முடியும். அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல் வந்து ஒரு 50,000 ரூபா மாதம் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுட்டோன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே கிட்டத்தட்ட 1.5 crore rupees. ஆனால் அவருக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ் வந்து 15% ரிட்டர்ன்ஸில் கால்குலேட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 16 crore rupees, 16 கோடி ரூபாய் ஒரு இண்டிவிஜுவலுக்கு 50 வயசில் கிடைச்சது அப்படின்னா அந்த 16 கோடியை வச்சுட்டு அவர் டெஃபினட்டாக அவரோட வாழ்க்கையில் நான் நினச்சதை எல்லாத்தையும் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை செலவழிக்கலாம். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு 25-27 வயசில் இருக்கிற பையனுக்கு தன்னோட 50-52 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு வெளியில் வரதுக்கு. திருப்பி நான் இன்னொரு தடவை ரீட்ரேட் பண்ணி சொல்கிறேன், நிறைய சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 years 10 yearsக்கு அப்புறமா நம்ம எஸ்ஐபியை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா அதுலேருந்து பார்ஷியலாக வித்ட்ராயல் பண்ணுறோம். இந்த இதை ஒண்டி பண்ணாமல் தொடர்ந்து உங்களோட
உங்கள் பணத்தை வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தை வந்து வளர விட்டீங்க அப்படின்னா, பொறுமை காத்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு 30 வருஷத்து வாழ்க்கையை சந்தோஷமாக செலவு பண்ணலாம். இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, இல்லை வேறு விதமான கேல்குலேஷன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி வித்தியாசமாக ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கான queries ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அதை அடுத்த செஷனில் அட்ரஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.